அஜித் எப்பயுமே ஒரு விஷயம் ரஜினி மாதிரியே தான் சொல்ல மாட்டார், சொன்னால் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி காப்பாற்றுவார். அதில் ஆதிக்கிட்ட நான் சொல்லியாச்சு. அதனால் இது நீங்கள் ஆதிக்க வச்சு பண்ணுறதா தான் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னா. நவம்பரில் டைட்டிலோட வெளியிடலாம் ஃபேன்ஸ் இருக்கு அப்படின்னு விஷயம் ஃபைனல் பண்ண போகும்போது ராகுல் வெளில போகிறார். என்ன பண்ண முடியும் திடீர்னு போது? இது அஜித் எதிர்பார்க்கல. விஜயோட ஜனநாயகன் ரிலீஸே ராகுல் பண்ண வேண்டியது. கண்டிப்பாக இப்போ அதுலேருந்து வெளியில் போயிட்டார். இப்போ 2 ப்ராஜெக்ட்லேருந்து ஒரே நேரத்தில் வெளியில் போகிறாரு. நடக்க முடியாத சூழ்நிலை அஜித்துக்கு. ஆக்சிடென்ட் ஆகி ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம். அவர் உடம்புல ஏகப்பட்ட ஆப்ரேஷனுங்க. அப்படி உடம்புல அவ்வளோ ப்ராப்ளத்தை வச்சுட்டு இருக்காரு. நான் அவர்களுடைய மனைவி இறந்து போன சமயத்துக்கு ஃபாரின்லேருந்து 4 ஃப்ளைட்டை பிடிச்சி சென்னைக்கு 8 மணி நேரம் வெயிட் பண்ணி அவங்க மனைவி அடக்கம் செய்கிற வரைக்கும் அஜித் கூட இருந்து போன விஷயமும் ஒன்று இருக்குது. இப்போ அஜித் கூப்பிட்டு தானுக்கிட்டே நீங்கள் படம் பண்ணுங்க, சம்பளம் அப்புறம் பேசிக்குவோம், ப்ராஃபிட்டில் ஷேர் எடுத்துக்கணும்னா உடனே தானம் ஆரம்பிச்சிருவார். நீங்கள் அட்டகாசம் படத்தில் நீங்கள் அஜித் எப்படி பார்த்தீங்களோ இந்த பழைய அஜித் இதில் நீங்கள் பார்க்கலாங்க. மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட்டு குட் பேட் அக்லியை விட ஒரு 10 மடங்கு அதிகமாக இருக்கிறது மாதிரியான ஒரு தகவல் ஸ்கிரிப்ட் வந்திருக்கு. பக்கா ஒரு மாஸ். அஜித்துக்கு ஏதோ ஒரு டென்ஷன் இருக்குது, ரொம்ப டிப்ரெஷன் இருக்காருன்னா 2 மணி கார் எடுத்துகிட்டு நேராக சிறுத்தை சுவாமி வீட்டுக்கே போயிடுவார். ஃபோனை போட்டு வர சொல்லி 2 பேர் காரில் வெளில போயிடுவாங்க. பீச்சில் சுற்றுறது, ஓஎம்ஆரில் போகிறது, கார்லேயே போவாங்க, பேசிட்டு நைட்டு 4-5 மணிக்கு ட்ராப் பண்ணிட்டு திரும்பி அஜித் போயிடுவார். ஆதிக்கு குட் ஜிபியூலேயே ப்ராமிஸ் பண்ணதுனால இப்போ இதுக்குள்ளே போகிறார். இப்போ இது முடிஞ்ச உடனேயே சிறுத்தை சிவாவுக்கு 100% படம் பண்ணுறாரு. நட்புக்காக பண்ணுறாரு. ரெட்ரோ மீடியா நேயர்கள் வணக்கம். நான் உங்கள் பிரவீன் கேஎஸ். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்டர்வியூவில் நம்ம கூட சினிமா ஜேர்னலிஸ்ட் வெங்கடேஷ் அண்ணா தான் இருக்கார். ஆனால் வணக்கம். வணக்கம். ரீசெண்டாக எல்லார் பக்கத்துலையும் பேசிக்கிட்டு இருக்கிறது AK-64 ப்ராஜெக்டை பற்றி அஃபீஷியலாக எந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. ஆனால் அது திடுதுப்புன்னு ரீசெண்டாக ஆதிக் சார் பத்திரிகையாளர்களை பார்த்து பேசியிருந்தார். அதை பார்த்துட்டே ஃபேன்ஸ்லாம் பயங்கர ஹாப்பி. அந்த படம் என்ன ஸ்டேஜில் இருக்குன்னா, என்ன பிளான் பண்ணியிருக்காங்க? அதாவது சில சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சுருக்காருன்னு தான் நினைக்கிறேன் ஆதிக் ரவிச்சந்திரன். ஏன்னா கடந்த ஒரு மாத காலமாகவே அஜித் சம்பளம் அதிகம் கேட்கப்படுது, கொடுப்பதற்கு தயாரிப்பாளர் இல்லை, தயாரிப்பாளர் அஜித்து கிடைக்கல, இப்படிலாம் ரொம்ப பரபரப்பாக பேசிக்கிட்டு இருந்த ஒரு டைமுக்கு இது இப்படியே வளர விட்டால் இன்னும் அதுக்கு அப்படியே கால் கை வால் எல்லாம் முடிச்சு ரெக்கை கட்டி பறக்க விட்டுருவாங்க. பட் அஜித் ஏன் நடிக்கலை, ஏன் சம்பளம் குறைக்க மாட்டார்? ஸோ நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு இருந்த டைமில் அஜித்துடைய கவனத்தின் பேரில் தான் இதுக்கு இம்மிடியட்டாக ஃபுல் ஸ்டாப் வைக்க சொல்லி ஆதிக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்தது. அஜித் இம்மிடியட்டாக இதுக்கு ஆனால் இதை அப்படியே விட்டோம்னா அது அப்படியே காற்றுல தீயாக பரவிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி ஆதிக்கிட்ட சொல்லும்போது தான் இம்மிடியட்டாக ஜஸ்ட் இதுக்கு ஒரு ஸ்டாப் வச்சுருக்காரு. ஆல்ரெடி அது கமிட்டட். இது உங்களுக்கு ஜனவரி பிப்ரவரிலே ஷூட்டிங் போகிறது வேண்டிய வேலையில் தான் எல்லாமே ஏற்பாடு பண்ணுது. ஓகே, அடுத்த வருஷம். எஸ். ஓகே. அதன் பிரகாரம் தான் அக்டோபரே சென்னை கோயில் குளம்லாம் சுற்றி முடிச்சுட்டு நவம்பரில் ஆக்சுவலாக இப்போது பிளான் பண்ணி பூஜை போட வேண்டியது. இப்போ இந்த மந்த்து ஓகேண்ணா டைட்டிலோட அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருந்தாங்க. ஓ, எல்லாமே ஏற்பாடு அஜித் பண்ணிட்டார். பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு நெருக்கத்தில் வரும்போது தான் தயாரிப்பாளர் ராகுல் டக்குன்னு சம்பளம் அதிகமாக இருக்குது, அது கொஞ்சம் குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் பேசப்படும் போது அஜித் அதிலேருந்து அவர் விஷயம் ஃபைனல் பண்ண மாட்டார். ஃபைனல் பண்ண இறங்கி வர மாட்டார். அதற்கு முன்னாடி நீங்கள் என்னன்னாலும் அவர்கிட்ட பேசலாம், நல்லா கோஆப்ரேட் பண்ணக்கூட ஆர்டிஸ்ட்டு. ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னா அதுலேருந்து இறங்கி வர மாட்டார். அது அவருக்கு இமேஜுக்கு ஸ்பாயில் ஆகும். கண்டிப்பாக அது எல்லா ஹீரோக்களுமே உள்ள ஒரு விஷயம். கண்டிப்பாக அப்படிங்கும்போது அதுலேருந்து அவர் இறங்கி வரல. அப்படிங்கும்போது தான் இவங்கனால இன்னும் பட்ஜெட்டு அது இது போட்டு சைட்லேருந்து பேக் அடிச்சிடணும்னு சொல்லி டக்குன்னு ராகுல் வெளில போயிட்டார். இது எதிர்பார்க்கல அஜித்தும் சரி ஆதிக் ரவிச்சந்திரன் எதிர்பார்க்கல. ஏன்னா இப்போ ஆதிக் ரவிச்சந்திரன் சொன்ன கதை ஜிபியூலேயே பிடிச்சி போய் தான் டெவலப் பண்ண சொல்லி ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலை எல்லாமே முடிச்சிட்டாரு. கண்டிப்பாக மைத்ரி மூவி மேக்கர்ஸ் டைரக்டர் நாங்கள் ஒரு டைரக்டர் தர்றோம். ஓ, ஆதிக் இல்லாமல் வேற ஒரு ஆதிக். அவங்க ஆதிக் வேண்டாம், எங்களுடைய தெலுங்கு டைரக்டர் தரோன்னு சொல்கிறாங்க. அது காரணம் என்ன? ஆதிக் சார் வேண்டாம் இல்லை, காரணம் என்ன? ஆதிக் வேணான்னு சொல்றது என்னன்னா ஏற்கனவே ஜிபி பண்ணிட்டாரு, திரும்பி அதே ஒரு ஃபார்மெட்டில் தான் போகும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஓ, அதே மாதிரி இருக்கும், அதே மெத்தடில் போகும். ஓகே ஓகே. அப்போ அவங்க சொன்னது தெலுங்கு டைரக்டர் சுகுமாரை பிளான் பண்ணாங்க. புஷ்பா 1 and 2 பிரமாதமான பம்பர் ஹிட் உங்களுக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம், உலக திரையரங்குமே திரும்பி பார்த்துச்சு. கண்டிப்பாக. இப்போ அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சுகுமாரை ஃபிக்ஸ் பண்ண ஐடியா பண்ணுறாங்க. அவர் புஷ்பா 3க்குள்ளே ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு இப்போ. ஆமாங்கண்ணா. ஸோ இந்த கேப்பில் ஒரு ஷார்ட் பீரியடு தான் அஜித் சொல்லியிருக்காரு இதை. அப்போது பிளான் பண்ணும்போது அஜித் அதுக்கு ஒத்துக்கலை. நான் ஆதிக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது நான் இப்போ சுகுமாரை நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்போனா நான் சொன்ன வார்த்தை மிஸ் ஆகிடும் எனக்கு. நான் அஜித் எப்பயுமே ஒரு விஷயம் ரஜினி மாதிரியே தான் சொல்ல மாட்டார், சொன்னால் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி காப்பாற்றுவார். அதில் ஆதிக்கிட்ட நான் சொல்லியாச்சு. அதனால் இது நீங்கள் ஆதிக்க வச்சு பண்ணுறதா தான் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னா. இந்த பேச்சுவார்த்தையில் போகும்போது அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் கேட்குற சம்பளம் எனக்கு ஜிபியில் ஒரு 60 ரூபா வரைக்கும் எனக்கு லாஸ் ஆகிருக்கு. அப்போ அதை கம்மி பண்ணிவிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டு மாதிரி ஒரு விஷயத்த மைத்ரி பேசுகிறாங்க. இது அஜித் எதிர்பார்க்கல.
அது வேற இது வேற, ரெண்டையும் நீங்கள் ஒன்றா மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்கிறது அவர் ஒரு டார்கெட். அப்போ தான் அதுலேருந்து 2 விஷயமும் கொலாப்ஸ் ஆச்சு. டைரக்டர் ஒரு விஷயம் கொலாப்ஸ் ஆச்சு, ரெமினேஷன் ஒன்று வந்து அதிலே கம்மி பண்ணுறாங்க அப்படின்னு அதுக்குள்ளே உள்ளே வரதுக்கு விரும்பல அவர். ஸோ அதில் வெளியில் வந்து தான் அப்போது ஜிபியோட டிஸ்ட்ரிபியூட்டர் ராகுல் என்ன பண்ணாருன்னா அந்த படத்தை நாங்கள் கையில் எடுக்கலாம் அப்படின்னு இருக்கிறாங்க. ஓகே சொல்லியாச்சு. அதை அஜித்தை இங்கே ஃபாரினில் இருக்கும்போதே சுரேஷ் நட்ட சொல்லி ப்ரீ ப்ரொடக்ஷன் வழியில் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கதை விவாதம் வந்து அஜித்துடைய கேம்பஸில் அவருடைய இந்த எக்ஸ்பென்ஷன்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, இது ஒரு விஷயம். அப்போது இந்த நெருக்கத்தில் இந்த நவம்பரில் டைட்டிலோட வெளியிடலாம் ஃபேன்ஸ் இருக்கு அப்படின்னு விஷயம் ஃபைனல் பண்ண போகும்போது ராகுல் வெளில போகிறார். என்ன பண்ண முடியும் திடீர்னு போது? இது அஜித் எதிர்பார்க்கல. அப்போ இந்த சம்பளத்தில் ஒரு விஷயம் பேசப்பட்டுகிட்டே இருந்தது. அப்போ சம்பளத்தை குறைச்சா அஜித்துக்கு தயாரிப்பு உள்ளே வருவாங்க. கண்டிப்பாக. எவ்வளோன்னு அஜித் சார் சம்பளம் கேட்க? அவர் 185 வரைக்கும் ஃபைனல் பண்ணார். 185 ஃபைனல் பண்ணி ஒரு 2 ரூபா 183 மாதிரி ஃபைனல் பண்ண ஸ்டேஜ் போச்சு. அப்போ இது ஒரு பெரிய அமௌண்ட்டு. மற்ற ஆர்டிஸ்ட்டுக்கெலாம் போட்டால் ஒரு 50 ரூபா கூட்டி கழித்து பார்த்தா ஒரு 240 மேலே பட்ஜெட்டில் வருது. அதுக்கு மேலே வந்து டெய்லி எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்குது, ஒரு 60 வரைக்கும் தாண்டும். அப்படிங்கும்போது ஒரு 300 இருந்தால் தான் பண்ண முடியுங்கிற ஒரு டார்கெட் போகுது. பட் ராகுல் அவர்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அது ரோல் பண்ணுறதா தான் அவங்க எந்த இடத்துல இருக்காங்க, யாரோட இருக்காங்கிற ஒரு விஷயம் தெரிய வரும், ரொட்டேட் பண்ணிடலாம். கண்டிப்பாக. பட் எதற்காக அஜித் எல்லாம் கமிட் பண்ணி கடைசி நிமிஷத்தில் மாறி வந்தாங்கிற விஷயம் தெரியல. அரசியல் ரீதியாக அஜித் வேணாம் டிசைட் பண்ணப்பட்டதா, இல்லை ஒருவேளை பணமே பரட்ட முடியலன்னு சொல்லி அஜித் வேணான்னு சொல்லி டிசைட் பண்ணி வெளில போனாருங்கிறது தெரியல. இப்போ விஜயோட ஜனநாயகன் வந்து ரிலீஸே ராகுல் பண்ண வேண்டியது. கண்டிப்பாக. இப்போ அதுலேருந்து வெளியில் போயிட்டார். இப்போ 2 ப்ராஜெக்ட்லேருந்து ஒரே நேரத்தில் வெளியில் போகிறாரு. இப்போ இது 2 ப்ராஜெக்ட்லேருந்து வெளியில் போகும்போது தான் நம்ம இதை வாட்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒருவேளை விஜய் அரசியல் போனதுனால விஜயை சப்போர்ட் பண்ணி அஜித் கொடுத்த 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுனால டோட்டலாக 2 ப்ராஜெக்ட்லேருந்துமே வெளில போகிறது மாதிரியான ஒரு விஷயமும் இங்கே பேசப்படுறது மாதிரி ஒரு தகவல். ஸோ அட் அ டைம் வந்து AK-64லேயும் ஜனநாயகன்லேயும் வெளில போகிறது தான் என்ன ரீசனாக இருக்கும்? ஏதோ அரசியல் நோக்கமா அப்படின்னு அப்படி ஒரு விஷயம் பார்க்கப்படுது. ஓகே, பரவாயில்ல, AK என்ன சொல்லிட்டாரு, பரவாயில்ல போனால் போட்டோம், பிரச்சனை இல்லை, நம்ம வெயிட் பண்ணி படம் பண்ணிக்குவோம். ஆனால் பிப்ரவரி மாதம் நம்ம பிளான் பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயத்த அவர் கையில் எடுத்துட்டார். ஷூட்டிங் பிப்ரவரி மாதம். எஸ், அது கன்ஃபார்ம். நான் கூட என்ன சொன்னேன்னா, அவர் ஒருவேளை அவருக்கு தூக்கி விட்ட தயாரிப்பில் நிறைய பேர் இருக்காங்க. ஆமாம், கலைப்புலி தானெல்லாம் வந்து கண்டு கொண்டு இல்லை, அஜித்துக்கு மிகப்பெரிய லைஃப் கொடுத்தவர். அஜித் வேணான்னு டைரக்டர் சொல்லும் போது அவருக்காக வெயிட் பண்ணி ஒரு மாதம் வெயிட் பண்ணி வீல் சேரில் வர்றாரு. நடக்க முடியாத சூழ்நிலை அஜித்துக்கு. என்னன்னா நடந்தது? ஆக்சிடென்ட் ஆகி ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம். அவர் உடம்புல ஏகப்பட்ட ஆப்ரேஷனுங்க. அஜித்தில் இப்போ நடக்கிற கார் ரேஸில் போகிறாருன்னா எந்த ஒரு மனிதனாலையுமே முடியாது. அப்படி வந்து உடம்புல அவ்வளோ ப்ராப்ளத்தை வச்சுட்டு இருக்காரு. ராஜாவின் பார்வைன்னு படம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? விஜயும் அஜித் சேர்ந்து நடித்த படம். அது சவுந்தர் வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான் டைரக்டர் அதுக்கு. அப்போது விஜய் அதை 2 பேரும் ஈக்குவல் ஸ்ட்ரென்த்தில் தான் ட்ராவல் பண்ணுறாங்க. ஓகே, அஜித்துக்கு திடீர்னு உடல்நிலை சரியில்லாமல் ஸ்பாட்லேயே வந்து ப்ராப்ளம் வருது. ஸ்பைனல் கார்டு ஆப்ரேட் பண்ணுறது. அவர் அப்போ இருந்தே ஆக்சிடென்ட். கமல்ஹாசனுக்கும் வந்து ஆக்சிடென்ட் ஆப்ரேஷன் தான், உடம்பு பூரா இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. அவங்க திடீர்னு ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி மயக்க முடிகிற ஸ்டேஜ் வருது. என்னென்னு கேட்டால் பேக் பெயின் வந்துருச்சு. சவுந்தர் தான் அஜித்தை 2 கையில் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனார். 50,000 ரூபாய் செலவு பண்ணுறதுக்கு அப்போ வாய்ப்பு இல்லை அஜித்துக்கு. நல்லா நோட் பண்ணிங்க, வெறும் 50,000 ரூபாய் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ். பட் அப்புறம் கம்பெனி டைரக்டர்லாம் சேர்ந்து பண்ணி அஜித் ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்து பண்ணாங்க. சூப்பர். பட் எதற்காக சொல்ல வரேன்னா, அன்னைக்கு அந்த சம்பளம் வாங்கின ஒரு ஹீரோ பேஸ் அப்படி போய் டாப்பில் போய் இன்றைக்கி 185 வரைக்கும் போயிருக்காரு. அப்படின்னா அவருடைய வளர்ச்சியை தான் நம்ம பார்க்க முடியுது. கண்டிப்பாக. பட் இதில் என்னென்னா, அவர் ஃபிக்ஸ் பண்ணால் இறங்கி வரமாட்டாருங்கிற ஒரு விஷயத்தை தான் ராஜானு பார்வையிலேயும் ஒரு குறைஞ்ச அமௌண்ட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணார். அதுக்கு மேலே அவர் கேட்கவும் இல்லை. ஓகே. ஸோ அதனால் இது வந்து என்னென்னா, ராகுல் வந்து இப்படி வெளில போனதுனால, ஜனநாயகன்லேருந்து ராகுல் வெளில போனதுனால அரசியல் ரீதியாக 2 பேருக்குமே ஒரு பாதிப்பு கிரியேட் பண்ணுறது மாதிரி விஷயங்கள் பேசப்படுது. நம்ம அதுக்குள்ளே ஏன் போய் மாட்டிக்கணும் அப்படின்றதுனால ராகுல் வெளில வந்தார். எஸ். ஓகே. இப்போது ஜனநாயகன் படத்தை 5 டிஸ்ட்ரிபியூட்டர் கையில் கொடுத்துட்டாங்க. இது பழைய மெத்தடில் போயிடுச்சு. இப்போ உங்களுக்கு முன்ன வந்து 7 ஏரியா இருக்கும். அது 9 சென்னை செங்கல்பட்டு பிரிப்பாங்க, நார்த் ஆர்டர்னு. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஏரியா கையில் கொடுப்பாங்க, ஒவ்வொரு அமௌண்ட். அப்படி தான் ஜனநாயகன் கொடுத்து 105 கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணி ஹையஸ்ட்டில் பேசப்பட்டு இருக்கு. அப்பா, இது வரைக்கும் எந்த படமும் அப்படி நடக்கலை. ஃபஸ்ட்டு ஜனநாயகனை பார்க்கப்படுது. சரிங்களா? பழைய மெத்தட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, இப்போ கொடுத்துருக்காங்க. ஓகே. அஜித்துக்கும் இது மாதிரி தான். இப்போ இந்த ப்ரொடியூசர் வெளில போனதுனால வேற ஒரு ப்ரொடியூசர் அஜித்தே இப்போ ரெடி பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல். மேபி அஜித் அதுக்குள்ளே போவாரா, இல்லை தான் அவருக்கு ஒரு சான்ஸ் வந்து அஜித் கொடுத்தால் மேபி. ஏன்னா இப்போ அசுரன்லாம் ஒரு பிஸியாக போகிறார். ஆமாம். ஒரு வேளை அஜித் வந்து நமக்கு அன்னைக்கு கண்டு கொண்டு இல்லை, வீல் சேரில் உட்காந்து டைரக்டர் தூக்குனதுக்கு பிறகு 1 மாதம் வெயிட் பண்ணி அந்த வாய்ப்பை தானு கொடுத்தார். அந்த ஒரு நன்றி அஜித்துக்கு இருக்குது. தானு அவருடைய மனைவி இறந்து போன சமயத்துக்கு ஃபாரின்லேருந்து 4 ஃப்ளைட்டை பிடிச்சி சென்னைக்கு வந்து 8 மணி நேரம் வெயிட் பண்ணி அவங்க மனைவி அடக்கம் செய்கிற வரைக்கும் அஜித் கூட இருந்து போன விஷயமும் ஒன்று இருக்குது. ஸோ அப்போ அவங்க 2 பேருக்கு நல்ல ஒரு பாண்டிங் இருக்குது.
கண்டிப்பாக. இப்போ அஜித் கூப்பிட்டு தானுக்கிட்டே நீங்கள் படம் பண்ணுங்க, சம்பளம் அப்புறம் பேசிக்கோ, ப்ராஃபிட்டில் ஷேர் எடுத்துக்கோம்னா உடனே தானம் ஆரம்பிச்சிருவார். இப்படி ஒரு விஷயமும் பேசப்பட்டு இருக்கு. இப்போ எந்த தயாரிப்பாளர் உள்ளே வர போகிறாங்க அப்படின்னு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருந்தது. அந்த கேள்விக்கு ஆதிகரசனுடைய அவருடைய பேட்டி வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கு இப்போ. கண்டிப்பாக. ஸோ யார் வரப்போகிறா ஒரு சர்ப்ரைஸாக வச்சுருக்காங்க. அதை மட்டும் அவர் சொல்லலை, அஜித் சொல்லுவாருன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதுக்கு வேண்டிய ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைகள் வந்து ஸ்கிரிப்ட் ஒர்க் எல்லாமே முடிச்சிட்டாரு. இப்போ லொக்கேஷன் வந்து தூத்துக்குடியில் ஆரம்பிக்க போகிறது மாதிரி ஒரு தகவல் எனக்கு வருது. நீங்கள் அட்டகாசம் படத்தில் நீங்கள் அஜித் எப்படி பார்த்தீங்களோ இந்த பழைய அஜித்தில் நீங்கள் பார்க்கலாங்க மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட்டு. குட் பேட் அக்லியை விட ஒரு 10 மடங்கு அதிகமாக இருக்கிறது மாதிரியான ஒரு தகவல் ஸ்கிரிப்ட் வந்திருக்கு. பக்கா ஒரு மாஸ். நீங்கள் அதில் ஒரு வந்து ஃபேன் பாயாக இருந்து பண்ணின ஆதிக்கு இதில் வந்து அது வெளியில் வந்து ஒரு டைரக்டராக அந்த படத்தை பண்ண போகிறாரு. ஒரு 2 கெட்டப்பில் வர்றது மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் மங்காத்தாவில் பார்த்தது, அட்டகாசில் பார்த்த அஜித்தை நீங்கள் இதில் நீங்கள் பார்க்கலாம். அப்போ வந்து ஒரு டபுள் ஆக்ஷனில் முழுக்க வில்லேஜ் கெட்டப்பில் அஜித் சார் இறங்கி அடிக்க போகிறார். பழைய அஜித்தை நீங்கள் பார்க்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். சூப்பர். ஆனால் இந்த படத்தில் ஏதாவது ஹீரோயின் மற்ற ஆக்டர்ஸை பற்றி ஏதாவது பேசியிருக்காங்களா? யார் வில்லனாக பண்ண போகிறாங்க, இல்லை முக்கியமான கதாபாத்திரம் இப்படி ஏதாவது நியூஸ் இருக்காங்க? இல்லை, இது இப்போ வந்து செலெக்ஷனில் போய்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ப்ரொடக்ஷன் சைடு வந்து கொஞ்சம் ரொம்ப வீக்காக இருந்ததுனால, யாரும் உள்ளே வராதனால அதுக்கு ஒரு கிளியரன்ஸ் ஃபஸ்ட்டு எடுத்ததுக்கு பிறகு மற்றதை போகலாம் அப்படின்ட்டு நம்ம ஸ்ரீலீலா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. மேபி அது எப்படி கமிட் ஆகிறாங்களா இல்லையாங்கிறது நமக்கு தெரியல. அஜித்துக்கு பேரா வர்றதுக்கு சுவாசிக்கா ஒருத்தவங்க இருக்காங்க. வில்லன் பேசப்பட்டு இருக்கு. இதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அஜித்தே வந்து ஒரு வில்லனாக வந்து மாறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் அந்த அஜித்தை நீ வில்லன் அஜித், நீ வில்லன் படத்தை சொல்கிறேன் டைரக்ஷன் அதில் பண்ண அஜித்து, வாலி அஜித்து, மங்காத்தா அஜித்து, வரலாறு அஜித்து, நீ இப்படியே வந்து பழைய அஜித்தை வந்து இதில் கொஞ்சம் பார்க்கலாம். அந்தளவுக்கு ஒரு மாசா அஜித்துக்காகவே இந்த கதையை ஆதிக்கிறவர் செதுக்கியிருக்காரு. ஸோ உங்களுக்கு அந்த விண்டேஜ் அஜித் இதுக்குள்ளே உள்ளே வருவார். ஒரு மாஸ் என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிமாக இருக்கும் இது. அண்ட் அஜித் சார் அப்படின்னு பேசினாலே கண்டிப்பாக சிறுத்தை சிவா சார் ஞாபகம் வருவார்னா, அவருக்கும் ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு அஜித் சார், கண்டிப்பாக நம்ம அடுத்த படம் பண்ணணும். இந்த கூட்டணி நடக்க வாய்ப்பு இருக்காங்க? இருக்குது 100% இருக்குது. ஆதிக்கு ரவிச்சந்திரன் முடித்த உடனேயே சிறுத்தை சிவா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஓகே. ஏன்னா அஜித்தும் சிறுத்தை சிவாவும் அவ்வளோ திக்கஸ்ட் ஃப்ரெண்டு 2 பேரும். அஜித்துக்கு ஏதோ ஒரு டென்ஷன் இருக்குது, ரொம்ப டிப்ரெஷன் இருக்காருன்னா 2 மணி கார் எடுத்துகிட்டு நேராக சிறுத்தை சிவா வீட்டுக்கே போயிடுவார். ஃபோனை போட்டு வர சொல்லி 2 பேர் காரில் வெளில போயிடுவாங்க. பீச்சில் சுற்றுறது, ஓஎம்ஆரில் போகிறது, கார்லேயே போவாங்க, பேசுவாங்க. பேசிட்டு நைட்டு 4-5 மணிக்கு வந்து ட்ராப் பண்ணிட்டு திரும்பி அஜித் போயிடுவார். அப்படி ஒரு நல்ல பாண்டிங், ஒரு நட்பு, ஒரு பிரதர்ஸ் பாண்டிங்கில் சிறுத்தை சிவாவும் அஜித்தும் இருக்காங்க. இப்போ இந்த படமே சிறுத்தை சிவா கொடுக்குறதா ப்ராமிஸ் பண்ணியிருந்தார். கங்குவா மிகப்பெரிய தோல்வி கொடுத்ததுக்கு பிறகு சிவாவை டோட்டலாக வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க எல்லா பேருமே. ஆமாம். இப்போ நான் உனக்கு கை கொடுக்குறேன் நண்பா அப்படின்னு சொல்லி இந்த படமே சிறுத்தை சிவா பண்ண வேண்டிய படம். ஆனால் இங்கே ஆதிக்கு வந்து ஜிபியூலேயே வந்து ப்ராமிஸ் பண்ணதுனால இப்போ இதுக்குள்ளே போகிறார். இப்போ இது முடிஞ்ச உடனேயே சிறுத்தை சிவாவுக்கு 100% படம் பண்ணுறார். நட்புக்காக பண்ணுறார். இப்போ இன்றைக்கி எப்படி கமல்ஹாசன் அவர்களுக்கு வந்து இது ரஜினி ஒரு படம் பண்ணி தர ஒரு நட்புக்காக, அந்த மாதிரி அஜித் வந்து இது சிறுத்தை சிவாவுக்கு ஒரு படம் பண்ணி தர்றாரு. இது ஒரு நல்ல பாண்டிங் நீங்கள் பார்க்கலாம். இதற்கடுத்து இன்னொரு சர்ப்ரைஸ். நீங்கள் அட்டகாசம் பேசணும் இல்லையா? பழைய சரண். ஆமாம். அவருடைய ஃபஸ்ட்டு படத்துக்கு அஜித் தான் ஹீரோ. கரெக்ட். சரி, காதல் மன்னன். ஆமாம். அந்த சரணுக்கு ஒரு படம் வேறு பண்ணுறது மாதிரி அஜித் ஒரு பிளானிங்கில் இருக்கார். அவருக்கு ஏற்ற ஒரு ஸ்கிரிப்டை சரண் ரெடி பண்ணி வச்சுருக்காரு இப்போ. ஸோ அவருடைய சந்திப்புகள் இப்போ விரைவில் நடக்க போகுது. ஸோ நீங்கள் பழைய அஜித்தை இப்போ உள்ளிட்டு வந்த மாதிரி நீங்கள் சூப்பராக நீங்கள் பார்க்கலாம். சூப்பராக நிறைய விஷயங்கள் பேசணும். மீண்டும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் உங்ககிட்ட பேச சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.